கைஸ், இன்றைக்கி எங்கள் ஏரியா வாக்கிங் டூர் போகிறேன். ஸோ காட்டுறேன் வாங்க. நான் ஃபுல்லாக எல்லா வீடியோ மெர்ச்சப் பண்ணி நான் ஃபைனல் அவுட்புட் தரேன். பட் இப்போதைக்கு இன்றைக்கி கிளைமேட் நல்லாயிருக்கு. சண்டே மார்னிங்கு செம்ம ஹெவி ரெயின். இன்றைக்கி நல்லாயிருக்கும். இந்த டைமில் நல்லா கூலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், ரன்னிங்க்கு தனியாக இங்கே ட்ராக் இருக்குது. இது அரினா கருன்னு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இடம். வித்து பக்கத்துலேயே நிறையா ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, ஆலிவ் ட்ரீன்னு. ஸோ அப்படியே காட்டிகிட்டே வரேன் பாருங்கள். இது ஆப்போசிட்டில் ஸ்பைஸ், இது கன்வென்ஷன் சென்டரு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, இந்த ஈவெண்ட்லாம் நடக்கும், மியூசிக்கல் கன்சர்ட்லாம் இங்கே நடக்கும் இந்த இடத்துல. ஸோ அங்கேயுமே மேலே பார்க்கு, கிரவுண்டு மாதிரிலாம் இருக்குது அங்கே சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அது இன்னொரு நாள் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மார்னிங் எல்லாம் ஜாக்கிங்கு, வாக்கிங்லாம் இங்கே இந்த இடம் சூப்பராக இருக்கும். அப்படியே சுற்றிட்டு வந்தால் ஒரு 3 கிலோமீட்டர் வந்துடும் எங்கள் ஏரியா மட்டுமே. இன்னும் போனால் நிறையா கிலோமீட்டர் போகலாம். பட் இது ஷார்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது கனெக்டிங் பிரிட்ஜு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இது பஸ் ஹப்பு. இங்கேருந்து தான் மெயின்லேண்டுக்கு பஸ்ஸு போகும். CT13 ஃப்ரீ பஸ். ஆக்சுவலாக அது பிரிட்ஜ், கேட் பிரிட்ஜுன்னு வரும் அந்த நேமு. இங்கே போய்க்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள், இது பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கே டவுஸ் இங்கே நிறையா இருக்கும். புறா, சிட்டுக்குருவி இங்கே நிறையா பார்க்கலாம். ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே இதுதான் ஆலிவ் ட்ரீ 5 ஸ்டார் ஹோட்டல். இது சையத் பிஸ்ட்ரோன்னு இந்தியா ஃபுட்டு கிடைக்கும். ஸோ பாருங்க பஸ் ஸ்டாப்பு. இது அப்படியே இங்கே அப்படியே கனெக்ட் ஆகும் ரோடு. ஸோ வாக்கிங் போயிட்டு அப்படியே பார்ப்போம். இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலு. அங்கே வெளியே அப்படியே கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே வெளியே. ஸோ அந்த டைமில் ஒரு வாட்டி காட்டுறேன். இது ஆப்போசிட்டில் ஸ்பைஸ், அதுவும் பெரிய இடம் நல்லா. ஸோ முன்னாடி இங்கே வருவேன் அடிக்கடி. இப்போ கொஞ்சம் 1 இயராக மேலே வர முடியறதில்ல. ஸோ இங்கே அடிக்கடி ரெகுலராக ஆசைப்படுங்க. ஜாகிங்லாம் போவாங்க. நல்லா பெரிய இடம். அந்த இடம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். 30. ஸோ அப்படியே எண்ட் ஆஃப் த எடுப்பு வந்தாச்சு. ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் புக்கி ஜம்புல் ஏரியா வரும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு நான் காட்டுறேன். ஸோ அப்படியே பாருங்கள், ரெயின் போயிருக்காங்க. ரெயின் கொஞ்ச நாள் அப்படியே இதாக இருக்குது, வாட்டர் அப்படியே ஸ்டாக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆலிவ் ட்ரீ. இது பக்கத்துலேயே அப்படியே ஒட்டின மாதிரியே பார்க்கு. இங்கே நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் வருவாங்க. உள்ளே ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. சரி பாருங்கள், அப்படியே இன்னும் போயிட்டே இருக்கும் இந்த இடம். இதோட பயங்கர அப்பாஸ் பார்டர். இது அப்படியே ஆப்போசிட் இருக்குது இந்த சைடு சுங்கையாரா ஏரியா இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு சிட்டிக்கு ஒட்டின மாதிரியே ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்கும் சிட்டிக்குமே ரொம்ப நியர் ஏரியா. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே பார்க்கு. நான் இதோட வீடியோ தனியாக எடுத்திருக்கேன், அதையும் நான் கொடுக்குறேன் லிங்க்கில் பாருங்கள். ஸோ இங்கே வந்துடலாம், நல்லாயிருக்கும். ரெகுலராக இங்கே வரவங்க வருவாங்க. ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா உள்ளே இருக்குது. அப்படியே இங்கே நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் வரவங்களாம், வாக்கிங் வரவங்க வரலாம். ஸோ மோஸ்ட்லி ரன்னிங் போகிறவங்க இப்படி தான் இங்கே தான் போவாங்க. ஏன்னா ஒரு ரவுண்டு 3 கிலோமீட்டர் மேலே வரும். அதனால் இங்கே எடுத்துக்குவோம் நாங்கள். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் கிரவுண்டு. அப்படியே பாருங்கள், நல்லா இன்றைக்கி ரொம்ப கூலாக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே ப்ளசன்ட் வெதரு. ஸோ அதனால் வந்தாச்சு. பாருங்க பாஸ்கெட் பால் நல்லா இருக்கு. பின்னாடி அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. அப்படியே
சுற்றி எல்லா இடத்துலையும் டவ் நிறையா இருக்கும் நம்ம ஏரியாவில். இன்னும் இல்லை, பினாங்கில் ஆல்மோஸ்ட் டவ்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி கேட்டும் இங்கே எங்கள் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மார்க்கெட் சைடில் இருக்கும் சார், ப்ளே ஸ்கூலு. ஸோ அப்படியே இங்கேருந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள். டாக் கூட்டி வரவங்க, வாக்கிங் போகிறவங்க வருவாங்க. ஓகே, ஸோ அப்படியே பாருங்கள், க்ரீனரியாக இருக்கும் அப்படியே இந்த இடம் சுற்றி. முன்னாடி இன்னும் நல்லா க்ரீனரி இருந்துச்சு, இப்போ நிறையா ட்ரீஸ் கட் ஆகிடுச்சு பில்டிங்ஸ் வந்ததுனால. ஸோ இந்த ஏரியா அப்படியே விட்டுருக்காங்க. அப்படியே இது நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏர்போர்ட்டு. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் ஏர்போர்ட் நியர்பை எங்கள் ஏரியாவிலேருந்து. ஸோ இது ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த இடம் ரொம்ப நல்லா அப்படியே க்ரீனரியாக இருக்கும் பாருங்கள். ஸோ ரெகுலராக முன்னாடி இங்கே தான் நான் ப்ராக்டிஸ் போயிட்டுருப்பேன். வீக்கெண்டுனா இங்கே ப்ராக்டிஸ் வந்துடுவேன். வீக் டேஸ் நார்மலாக என் இடத்துல ப்ராக்டிஸ் போடுவேன். ஸோ நல்லா ஒரு வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு வாக்கிங் ப்ளஸ் ரன்னிங் வேணால் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க, பயன் பார்வில் இருக்கவங்க. ஸோ மலேசியாவில் நிறைய இடம் இந்த மாதிரி இருக்கும். பட் பினாங்கில் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இப்படி இருக்கும். இன்னும் ஜாஸ்டோன் ஏரியா சைட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு நாள் நான் அது வாக்கிங் டூர் போகும்போது ஸோ அப்படியே பாருங்கள். அப்படியே ஸோ அப்படியே அந்த சைடு கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே சிட்டி ஒட்டின மாதிரியே ஃபாரஸ்ட்டு. இது பாருங்கள், இது அப்படியே இங்கே கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் இது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம நேராக நான் இங்கேருந்து வாக்கிங் வரோம். ஸோ இதே பாருங்கள், இங்கே அப்படியே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேயுமே இப்போ நிறையா ட்ரீஸ் கட் ஆஃப் ஆகிடுச்சு. முன்னாடி இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் ரோடு இன்னும் அழகாக இருக்கும். ஃபுல்லாக 2 சைடும் அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இங்கே ஆல்மோஸ்ட்டு இந்த எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே 1 by 1 காட்டிட்டு வரேன். அப்படியே அங்கேருந்து அப்படியே க்ராஸ் ஆகி இந்த சைடு வந்திருக்கோம். கார்ஸ் இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே உள்ளே போவாங்க. சிட்டுக்குருவி நிறைய இங்கே பாருங்கள். இங்கே ஆப்போசிட்டு ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு. மரம் கொஞ்சம் வெட்டிட்டாங்க, நல்லா தெரியுது ஆப்போசிட்டு. ஸோ இது அப்படியே இங்கே வாக்கிங் ட்ராக் இங்கே கனெக்ட் ஆகுது. இடையில ரோடு, இங்கே வாக்கிங் ட்ராக் அப்படியே கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்துச்சு. இப்போ மரம் நிறையா கட் ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம், க்ரீன் ஏரியா. இது பாருங்க, நைஸ். பேக் சைடு அப்படியே ஹில்லு. அவ்வளோதான், இந்த சிக்னல்ந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டு. ரைட் சைடு போயிட்டா சுங்கையாரா ஏரியா. அப்படியே லெஃப்ட் சைடு எங்கள் ஏரியா பயன் லாப்லாஸ் பயன் பாருவோம். அவ்வளோதான், லெஃப்ட்லேருந்து அப்படியே போயிட்டா நம்ம ஏரியா போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு வாக்கிங். ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ கிராஸு வருங்க, லைக் சைக்கிளிங் வாக்கிங்க்கு இந்த ட்ராக் இது எப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஓவரால் எல்லா ஏரியாலையும் இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் இடம் போனேன்னா நான் அதே வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இன்றைக்கி எடுத்தாச்சு, ஆல்மோஸ்ட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்மோஸ்ட்டு வந்தாச்சு, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது நான் தங்கியிருக்க இடத்துக்கு ஆப்போசிட் இடம். ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த இடம். ப்ராமினேட்டுன்னு காண்டோ ப்ளஸ்ஸு எல்லா ஃபுட் ஏரியா எல்லாமே இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டு கீழே அப்படியே இது கமர்ஷியல் இது. சாரி, அப்படியே பாருங்கள், ஃபவுண்டன் போடுவாங்க. இப்போ இன்னும் ஆன் பண்ணல, மார்னிங் 10 ஆஃப்டர் ஆன் ஆகும், ஃபவுண்டன் மாதிரி வரும். ஸோ இது அப்படியே காஃபி ஷாப்பு, காஃபி பீன் பேக் சைடு, ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைடு அங்கே இருக்கும். ஸோ இங்கே அப்படியே ஹோட்டல் இருக்குது, கேபிட்டன்னு. இது பாருங்க, இது சியூ கன்வீனியன்ஸ் ஸ்டோரு. இது ஓட்டோ பிஸா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்டாலியன் ஃபுட்டு நல்லா இருக்குங்க. பயன்பூர் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓட்டோ பிஸா 2-3 இடத்துல இருக்குது கிட்டாங்களா. அப்படியே பாருங்கள், மிக்ஸ்யூ ஆஸ் யூஷுவல் ஷாப்பு. சரி வந்தாச்சு, ஆல்மோஸ்ட்டு ரீச் ஆயாச்சு. So spice around, we finished walking on the floor. We go to the olive tree park. ஸோ ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது பார்க்கு, இங்கே சூப்பராக இருக்கும். வாக்கிங் போய்ட்டு லாஸ்ட்டாக இங்கே தான் வருவோம் நாங்கள். சூப்பர் பார்க்கு, நல்லா இருக்கும். இங்கே வீக்கெண்டு நூன் வரைக்கும் இங்கே இருப்பாங்க பீப்புள்ஸ். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், கார்டன்ஸ்லாம் செட்டப் பண்ணி. ஆக்சுவலாக ஸ்டார் ஹோட்டல் இது. ஏன் அப்படி தான் வாக் அவுட் டிஸ்டன்ஸ் தான் நான் ஸ்டேயிங் பண்ணியிருக்க பிளேஸ் உள்ளது. ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. அப்படியே பாருங்கள், நல்லா இன்னும் நிறையா இருக்குது இந்த இடம்லாம். நான் 1 by 1 காட்டுறேன். அப்படியே பக்கத்துலேயே இங்கே தமிழ் ஹோட்டல் ஒன்று இருக்குது, சையத். சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டலும். ஃபுட்டெல்லாம் இந்தியா சாப்பாடு தான். ஆலிவ் ட்ரீ ரொம்ப ஃபேமஸான ஸ்டார் ஹோட்டல் எங்கள் ஏரியாவில். ஸோ வாங்க அப்படியே கார்டன் ஏரியாக்குள்ளே போகலாம். இது ஒரு என்ட்ரன்ஸு, 2-3 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே சி இது என்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஏரியா பார்க்கு. அப்படியே ட்ராக் இருக்கும், ஒரு ஆல்மோஸ்ட் 400 மீட்டர் ஒரு ரவுண்டு வரும்னா. பேஸ்கெட் பால் கோர்ட் இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஆக்சுவலாக நல்லா இருக்குது. கொஞ்சம் வெயில் அந்தளவு தெரியல, பட் பரவாயில்ல, ஓகே. ஸோ இது ஹோட்டல், இது அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு ஹோட்டல் பார்க்கு. ஓப்பன் ஃப்ரீ பார்க்கு தான், எப்போ வேணால் வரலாம். ஸோ ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ஸ் கூட்டி வாங்க, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சில்ட்ரன் ஏரியா அந்த சைடு இருக்குது. இங்கே நமக்கு வாக்கிங் ரன்னிங்லாம் இங்கே ப்ராக்டிஸுக்கெலாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள், come on. This is our area park. The olive tree, the next. ஸோ பாருங்கள், இன்னைக்கு சூப்பர் கிளைமேட். ஸோ இங்கே வந்திருக்குறோம், இங்கே ஏரியா பார்க்குக்கு. ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, எப்போ வேணால் வரலாம். 11:30 டைமு, பட் அப்படி இல்லை, இன்றைக்கி நல்லா இருக்குது கிளைமேட்டு. சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்கும் இங்கே. வாக்கிங் ப்ளஸ் ஜாக்கிங்லாம் போய்க்கலாம். ட்ராக் இருக்குது வித் பேஸ்கெட் பால் கோர்ட். ஸோ பாருங்கள், எல்லாம் அந்த ஒரு சர்க்கிள் அந்த சைடு வரைக்கும் வருது. ஆல்மோஸ்ட் வரும் 450 to 400 மீட்டர் வரும் ஒரு ரவுண்டு. ஸோ பாருங்கள், அப்படியே இந்த சைடு இருக்குது, அந்த சைடு அப்படியே ரெசிடென்ஷியல் ஏரியாவோட அப்படியே கனெக்ட் ஆகிக்கும். ஓப்பன் ஏரியா தான். ஸோ அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே வரலாம், நல்லா நிறைய பேர் வருவாங்க. ஸோ பேபிஸ்க்கு சூப்பர் இடம் அது, கொண்டு வந்துடலாம். கார் பார்க் ஆப்போசிட்டில்
அரினா கர்வில் நீங்கள் உள்ளே போய் போட்டுக்கலாம் கார் பார்க்கு. இங்கே மோஸ்ட்லி ரெசிடென்ஸ் இல்லைனால இங்கே கார் பார்க்கிங் கிடைக்காது, வாக்கபிள் தான். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அரினா கர்வு டச் அண்ட் கோ வச்சுட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த சைடு. ஸோ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஏரியா டூர் ஒரு நாள் போடுறேன் நான் ஃபுல்லாக. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இதுதான் ஆலிவ் ட்ரீ ஸ்டார் ஹோட்டல். Successfully over park tour. So this is another way of out residential area. அப்படியே ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடு நடந்து டாக்ஸ். எஸ் எஸ் டாக்ஸ் as usual. Don't get free. ஓகே. ஸோ நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க. அப்படியே பாருங்கள், நல்லா இருக்கு. ஓகே. எஸ். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியுது நம்ம தங்கியிருக்க பிளேஸு. ரொம்ப ரொம்ப நியர்பை தான் பார்க்கு. ஏரியாவில் எல்லா ஏரியாவில் இங்கே பார்க் இருக்கும். எங்கள் ஏரியா பார்க் இது ஒன்று, இன்னொரு பார்க்கு வேறு சைடு இருக்குது. இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ அப்படியே இங்கே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, அந்த சைடு ஃபுல்லாகவே. இது கார் பார்க்கிங், டச் அண்ட் கோ கார் பார்க்கிங்கு. அரினா ஸ்கொயர் இந்த இடம் பேர். ஸோ இங்கே வந்து நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், நான் க்ராஸ் பண்ணுற ரோடு ஆஃப் பண்ண க்ராஸ் பண்ணியாச்சு. அங்கேருந்து தான் வரோம். அப்படியே அந்த சைடில் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் கமர்ஷியல். இது அரினா ஸ்கொயரு காண்டோ ப்ளஸ் கமர்ஷியல் பர்பஸஸ். சுற்றி நல்லா பெரிய இடம் அது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம தங்கியிருக்க பிளேஸு. ஸோ இதெல்லாம் கார் பேடு பார்க்கிங், ப்ளஸ் டச் அண்ட் கோ பார்க்கிங். இது பாருங்க, நான் ஹோட்டல்ஸ் பாருங்க. வியட்நாம் ஷாப்பு ஃபோர். இது சம்திங் வெஸ்டர்ன் டைப் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, இது ஆரின்னு ரொம்ப ஃபேமஸான ஷோப்பு. நல்லாயிருக்கும் இந்த இடம். ஒன் டைம் ட்ரை பண்ணேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அது வீடியோ பாருங்கள். ஆரி. ஓகே. ஒரு ஃபுட் ஷாப்பு, ஜஸ்ட் குட்டி ரெஸ்டாரண்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி. ஜஸ்ட்டு சீட்டிங் ஏரியா, வெயிட்டிங் பண்ணுவாங்க. இது ஒன் பார்ட் தான். அந்த சைடு இன்னும் நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. அந்த சைடு போனால் இன்னொரு டைம் அப்படியே நான் ஆட் பண்ணுறேன் போகும்போது. ஓகே. ஸோ அது இன்னொரு சைடு. ஸோ பாருங்கள், அப்படியே
இதுதான் கிறிஸ்டியன் கோ பார்க்கிங்கு. நம்ம இங்கே வந்து கூட நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வரீங்கன்னா ரோட் சைடு இப்போ ரொம்ப பிடிக்கி ஃபைன் போடுறாங்க. சரி அங்கே நிப்பாட்டிருக்காங்க, நிற்காதீங்க. இது வாக்கிங் ஏரியாவும் வாக்கிங் ஏரியா. இது ஜஸ்ட்டு வாட்ரு போகிற ஃப்ளோ. அப்படியே பாருங்கள், இது ஒன் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டு. ஸ்ட்ரீட்டாக இருக்கிறதுலாம் நம்ம தனிக்க பிளேஸு. அப்படியே பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கிராஸ் பண்ண போகிறோம் ரோடு. முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இப்போ தான் வந்திருக்கு, ஒரு நாள் ட்ரை பண்ணணும். நல்லா இருக்கு இடம் பார்த்து. வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. இதான் நம்ம இடத்தோட மால். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்குது. ஓல்டு பிளேஸ் தான் அது கொஞ்சம். கம் வாங்க, சும்மாடியே வாக்கிங் வரும் வீக்கெண்ட். ஆனால் நாங்கள் சுற்றிட்டு கம் ஓகே, வெரி குட். ஓகே.